அஞ்சாமை படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்குறப்ப எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு படமாக தான் இருக்குது. என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்த பசங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு, அப்புறமா செக்கிங்கு, அது நம்ம நீட் தேர்வுனாலே நார்மலாக தெரியும் எந்தெந்த இது நிறையா நியூஸ் பார்த்துருந்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி சுப்புராமன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இந்த விதார்த், ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கணும்னு சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வக்கீலாக பார்த்தீங்க அப்படின்னா ரஹாம்னு வந்து இருக்கார். ஹீரோயினாக வாணி பஜன். ஸோ எல்லாரோட ஆக்டிங்குமே இந்த படத்தில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர எஃபெக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே கான்செப்டாக பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் விதார்த் வந்துட்டு கல்வி தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஆயுதம். ஸோ அதை வச்சு தான் நம்ம எல்லாரையுமே ஓடிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு.